Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Taste Daily. Taste the Daily. விதை திட்டம் மட்டும் 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாள் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு, இந்த நேரம் கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்க பாக்குறதுக்கு. என் தங்கைகளை, என் தம்பிகளை, இந்த குடும்பத்தை. நல்லா சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு அன்னமிட்ட கை திரு மரியா அவர்களுக்கு நன்றி. சத்தியபாமா காலேஜ் மரியா அவர்களுக்கு, எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது, அதை தனியாக சொல்லுவோம். அதே மாதிரி திரு சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களுக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இடம் கொடுத்ததுக்கு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அழகான அரங்கம் கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு அத்தனை பேர் நான் நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்த நம்ம பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணி அவர்கள், வெறும் திறமையும் பண்பு மட்டும் இருந்தா எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம். அவரு வீட்டில் என் குழந்தைங்களோட இங்கே கூட அவர் செலவு பண்ண நேரம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. கூப்பிட்ட உடனே எங்க இருந்தாலும் வந்துடுவாரு. அகரம்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு அழகான மெமரி கொடுத்த அவருக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் போகாத நாடு இல்லை இந்த உலகத்தில், அவர் ஏறாத ஃப்ளைட் கிடையாது. பட் அகரம்னா இஸ் ஆல்வேஸ் நோ ஹில் ஹாவ் எ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவர் இன்னைக்கு வந்து கலக்கிறது வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்லிட்டு இருக்கேன், திறமையும் பண்பும் இருந்தா எவ்வளவு தூரம் பயணிக்கலாம், எவ்வளவு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்க கண் முன்னாடி இன்னொரு உதாரணம் பிரதர். I want to gift my drumstick, which is signature series they launch in US. I want to give one of the drummer. நம்ம டீம் எப்படி கலக்கிட்டாங்களா? கூட சேர்ந்து ஆடணும் போல இருந்துச்சு. கொடுக்க கொடுக்க குறையாதது வந்து கல்வி, அதே மாதிரி கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பு அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை கல்லூரிகளை சேர்ந்தவங்களும், கார்பரேட்ஸும், நன்கொடையாளர்களும், சிஎஸ்ஆர், நம்மளுக்கு வந்து அத்தனை பேரும் அவங்க கொடுக்குற அந்த அன்பு குறையவே இல்லை. இந்த 15 வருஷமா நம்ம கேட்க கூட வேண்டாம், கேட்டா கூட நம்ம ஏதோ தயக்கமா கேட்போம்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன கடைசி நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தம்பிகள் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தங்கைகள் இருக்காங்க, கடைசி நிமிஷத்துல அட்மிஷன் போட வேண்டியது இருக்குன்னு சொன்னா கூட எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அட்மிஷன் கொடுத்த உங்க அத்தனை பேருக்கும் இங்க இருக்கிற தங்கைகள், தம்பிகள் சார்பாக மனமாற நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணம், இந்த அழகான பயணம் நீங்க வச்ச நம்பிக்கைனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க பயணிச்சு வந்திருக்கோம். இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு இருட்டுல வந்து நீங்க விளக்கேத்துற மாதிரி தான். இங்க இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளவு விளக்குகள், அவ்வளவு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி இன்னும் பிரகாசமா எரியப்பாங்க. அவங்களோட திருப்பி கொடுக்கறதுன்னு இருக்கிறியா, அது வந்து பல மடங்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற அத்தனை கல்லூரியை சேர்ந்தவங்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், சிஎஸ்ஆர்ல இருக்கிறவங்களுக்கும், இங்க 15 வருஷத்தை வந்து மார்க் பண்ற இந்த நாள்ல உங்களோட நேரத்தையும் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறதுக்கு வந்து நான் மறுபடியும் மாணவர்கள், என் தங்கைகள், தம்பிகள் சார்பாக மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட அன்பு, உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும். இவங்க பண்ணிட்டு இருக்கிறது நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த செய்திகள் உங்களுக்கும் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய மாணவர்கள் இங்க ஸ்டேஜ்ல வந்து கல்வி அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு அப்படிங்கிறது நிறைய சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஜெய்.
நன்றி மறப்பது நன்றென்றுவாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நன்றி சொல்லிட்டீங்க. நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால் இது பத்தாது. இந்த மேடையை அலங்கரிக்க நம்ம அகரம் ஃபவுண்டேஷனுடைய கோ ட்ரஸ்டி கார்த்தி அண்ணன் கண்டிப்பாக மேடைக்கு வந்தே ஆகணும். ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அப்புறம் பேசுறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுறீங்க. ஓகே, அப்ப நீங்க பார்க்கறதுக்கு தயாராயிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விருந்தினர், இங்க விருந்தினர்னு சொல்றதோட இந்த செயல்பாடுகளின் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அதுதான் விதையே. அங்கிருந்து தான் முளைத்த இந்த 2 சிங்கங்களும் சிறுத்தைகளும் இங்கே வந்து சமூகத்துல கல்வி என்ற புரட்சியை செய்துட்டு இருக்காங்க. சிவகுமார் ஐயாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக விருது பெறப் போகின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலத்திலே விருதுகள் பெறப்போகின்ற குழந்தைகளுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சர்ஜரி நடந்தது, அப்பண்டிசைட்டிஸ். ஒரு நேரத்துக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க. வந்துட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? யூஸ்வலா நர்ஸ் எல்லாம் அண்ணான்னு சொல்லவே மாட்டாங்க, எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்பாங்க. என்ன அண்ணான்னு சொல்றாங்களேன்னு பார்த்தா, நான் அகரம் ஸ்டூடெண்ட்னா, இந்த ஃப்ளோர் நான் தான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னாங்க. அப்பவே டாக்டர் பண்ண சர்ஜரியோட பெரிய ஒரு மேஜிக் நடந்துச்சு. எழுந்து உடனே போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் இருந்துச்சா? ஏற்கனவே நிறைய வாட்டி டிவியில் சொல்லியிருக்கேன். 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச். என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் யூஎஸ் போயிட்டு இருக்கேன். அங்கே என் ஜோதிகாவோட அக்கா இருக்காங்க. ஸோ சம்மர் அங்கே போவோம், சான் பிரான்சிஸ்கோ போவோம். அப்போ வெளியில் இறங்குற டைமு பிஸ்னஸ் கிளாஸ் தாண்டி வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அண்ணான்னு வந்தாங்க. நான் சரி குழந்தைங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருப்பேன். இல்லை இப்போ வேண்டாங்க, இப்போ சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் நான் ஃபேமிலியோட இருக்கேன், குழந்தைங்களோட இருக்கேன், கொஞ்சம் வெளியில் நான் போக வேண்டியது இருக்கு, அப்புறமா பேசலாம்னு சொன்னேன். இல்லை நான் அண்ணான்னு வந்தாப்புல, அப்புறமா கொஞ்சம் கம்மியாக இருந்தாப்புல. நான் வெளியில் வரும்போது இமிகிரேஷன் கிட்ட வரும்போது திரும்பி கிட்ட வந்தாப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணா நான் 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச் யோகி அண்ணா அப்படின்னாப்புல. என்ன யோகி அப்படின்னு, என்ன இங்கன்னா, ஆமாம் நான் இங்கே ஒரு கன்சல்டன்சிக்காக வந்திருக்கேன், கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே நான் தெரியவே இல்லைப்பா, சாரி அடையாளம் தெரியல, நான் பசங்களோட இருந்ததுனால வந்து அடையாளம் தெரியல, வாங்க நான் 2 கார் இருக்கு உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை நான் பரவாயில்ல, நான் எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது, நான் அதில் போயிடுவேண்ணா அப்படின்னாப்புல. ஸோ அதுதான் மாற்றம். 2010 பேட்சில் வந்து சொன்னது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஜோக்கெலாம் அறிமுகப்படுத்தினேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே சொல்ல முடியல. படங்கள் வெற்றிகள்லாம் தாண்டி அதோட சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு.